Little Jazz Stories channel. Like and subscribe. கோழி அம்மாவும் கோழி குஞ்சும். ஒரு ஊர்ல ஒரு கோழி அம்மாவும் கோழி குஞ்சும் இருந்தாங்க. அதுல அந்த கோழி குஞ்சு எதை பார்த்தாலும் பயப்படும். மழை பெஞ்சா மழையில நம்ம கரைஞ்சிடுவோமோ அப்படின்னு பயப்படும். வெயில் அடிச்சா நாம் எங்கே வெயிலில் கருகிடுவோமோன்னு பயப்படும். இப்படி எதை பார்த்தாலும் அந்த கோழி குஞ்சுக்கு பயம். ஒரு நாள் கோழி குஞ்சு இரை தேடி வெகு தூரம் சென்று விட்டது. அங்கே கிடைத்த புழுப்பூச்சிகளை உண்டுவிட்டு ஒரு ஆலமரத்தடியில் உறங்கிக் கொண்டிருந்தது. அப்போது ஆலமரத்தின் பழம் கோழி குஞ்சின் தலையில் விழுந்தது. தூங்கிக் கொண்டிருந்த கோழி குஞ்சு திடுக்கென்று விழித்து கொண்டது. விழித்து கொண்ட கோழி குஞ்சு வேகமாக அம்மாவிடம் ஓடி சென்றது. ஓடி சென்று அம்மா அம்மா, என்னை யாரோ தலையில் அடித்து விட்டார்கள் என்று கூறியது. அப்படியா செல்லம், வா சென்று பார்க்கலாம் என்று கோழி அம்மா கோழி குஞ்சை அழைத்து கொண்டு ஆலமரத்தடிக்கு சென்றது. வழக்கம் போல் கோழி குஞ்சு தேவையில்லாமல் பயப்படுவதை உணர்ந்த கோழியம்மா இன்று எப்படியாவது புரிய வைத்து விட வேண்டும் என்று முடிவு செய்தது. ஆலமரத்தடியில் இருவரும் இரை தேடி கொண்டிருந்தனர். அப்போது மறுபடியும் ஒரு ஆலம்பழம் கோழி குஞ்சின் தலையில் விழுந்தது. மறுபடியும் கோழி குஞ்சு அலறியது. அம்மா அம்மா, என்னை யாரோ கல்லால் அடிக்கிறார்கள். அதை கேட்ட கோழி உன்னை சுற்றுமுற்றும் பார் என்றது. அப்போது அங்கே ஒரு ஆலம்பழம் கிடப்பதை கோழி குஞ்சு கவனித்தது. தன்மேல் விழுந்தது கல்லல்ல, ஆலம்பழம் என்பதை உணர்ந்தது. முன்பு விழுந்ததும் ஆலம்பழம்தான் என்பதை நன்கு உணர்ந்த கோழி குஞ்சு பயம் விட்டு தெளிந்தது. கோழி அம்மாவும் கோழி குஞ்சுக்கு இனிமேல் ஏதாவது நடந்தால் ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும், உடனே எல்லாவற்றுக்கும் பயப்படவே கூடாது என்று அறிவுரை வழங்கியது. இக்கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாமும் அக்கோழி குஞ்சு போல் எல்லாவற்றுக்கும் பயப்படவே கூடாது. அதே போல் எதையும் ஆராயாமல் நாமே ஒரு முடிவு எடுக்கவே கூடாது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க and subscribe பண்ணுங்க friends. Thank you.